மாறுது. அஜித் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நேற்றைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பே இதுதான் வச்சுருக்காங்க. அப்போ அஜித் இப்போது நமக்கு மற்றவர்கள் பார்க்கும்போது கேட்கும் போதே வந்து ஒரு அஜித் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இது சம்மந்தப்பட்ட விஜய் என்ன ஃபீல் பண்ணார் உங்களுக்கு? நண்பன் வந்து சமயத்தில் குரல் கொடுத்துருக்காரு அப்படி தான் நினைப்பார் விஜய். ஓகே, நான் அப்படி தான் பார்க்குறேன். இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் தமிழ்நாடே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதை சொன்னால் இப்படி நடக்கும்னு அஜித் தெரிஞ்சானே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார். அவருடைய ஒரே ஒரு குரல் வந்து நேற்று ஈவினிங் வந்து தலையில் மாறி போயிருக்கு இல்லையா, அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மற்ற யாருமே குரல் கொடுக்கல, சக நடிகர்கள் யாருமே வந்து பெருசாக அந்த அளவுக்கு குரல் கூட அகைன்ஸ்டாக தான் நிறைய பேர் பேசி ஆப்போசிட் நடிகர்னு பேசின ஒருத்தர் அவர் சொல்கிறாரு. எஸ், 2 பேரும் தான் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி, 2 ரசிகர்கள் ஈஸ்ட் வெஸ்ட் மாதிரி இருந்தாங்க. நீயா நானா, விஜயா அஜித்தா, அஜித்தா விஜயா. அப்படி இருக்கும்போது எதுவுமே கிடையாது. நானும் விஜயும் நண்பர்களும் அஜித் சொல்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே விஜயுடைய ஃபேன்ஸு அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிப்போன்னு அவருடைய இது தலைவருடைய அஜித்துடைய ஃபேன்ஸ் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம்னா 2 ரசிகர்கள் ஒன்று சேருவாங்க. இது ஹெல்த்தியான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இதன் மூலமாக எல்லாரும் நடிகர்களுக்கு படமும் ஓடும். உங்களுக்கு லாக் பண்ணாமல் இந்த படத்தை ஃபெயிலியர் ஆகணும் அந்த படத்தை ஃபெயிலியர் ஆகணும் அந்த தாட்ஸ் போகாது. சரியான நேரத்தில் சரியான முறையில் அஜித் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு மீடியாவுக்கும் ஒரு கொட்டு வச்ச மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார் சார். அதாவது அந்த ஃபோனை பிடுங்கினது, இந்த எலெக்ஷன் டைமில் போயிட்டு ஒருத்தர் வந்து டக்குனு ஃபோனை பிடுங்கிட்டாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஃபோனை பிடுங்கின ரீசன் என்னென்னா அங்கே போட்டுருந்துச்சு மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதை மீடியா காட்டலை, நான் பிடுங்கினதை மட்டும் பயங்கரமாக அரகண்ட்டாக நான் பண்ணிட்டேன்ற மாதிரி காட்டினாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரா? கண்டிப்பாக சார். அவர் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்க மாட்டார். விஜய் அதே மாதிரி தான். அஜித் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்கும். அந்த இன்னொரு காரணம் யாருக்கும் தெரியாது, அந்த ஸ்பாட்டில் இருவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இப்போ ஃபோன் மேட்டர் சொன்னீங்க, ரைட்டு. நீங்கள் அஜித் சார்ட்ட வந்து சார் ஃபோட்டோஸ் எடுக்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு தள்ளி வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்க போகிறாரு, அவரே எடுத்துருவார். ஸோ இப்போ திருப்பதியில் நடந்த விஷயத்தையும் அதே தான்.